இந்த கொலை முயற்சி பண்ணது வேற யாரும் கிடையாது, அர்ஜுன் தான். யாருங்க என் உருவத்துல வந்து உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போய் உங்களை கத்தியால குத்துனது? அந்த அளவுக்கு வெறுப்பு உங்க மேல யாருக்கு இருக்கு? அமிர்தாவோடது O பாசிட்டிவ் பிளட் குரூப். அப்படியா? ஹரிஷோ? ஆமா டாக்டர், போன வாரம் வேற ஒரு விஷயத்துக்காக செக் பண்ணி பார்த்தோம், அப்பதான் தெரிஞ்சது. ஓகே தென், பிளட் ஏத்துறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா ஹர்ஷா? முதல்ல அமிர்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அர்ஜுன் அமிர்தாவை கோவத்துல கத்தியால குத்திட்டான். என்ன சார், இப்படி உங்க இஷ்டத்துக்கு மாயாஜால கதையெல்லாம் சொல்லி சட்டத்தை ஏமாத்த பாக்குறீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், இவனை இழுத்துட்டு போங்க. லாக்அப்ல வச்சு 4 தட்டு தட்டுனா தானா உண்மை வெளியே வரும். இல்ல இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அமிர்தாவை கொல்ற எண்ணம் இருந்திருந்தா நானே எதுக்காக உங்களுக்கு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும்? இதுல இருந்து உங்களுக்கு புரியலையா? நானு நிரபராதி இன்ஸ்பெக்டர். யாரு நிரபராதி யார் குற்றவாளிங்கிறத கோர்ட் முடிவு பண்ணும். கான்ஸ்டபிள்ஸ், இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். அர்ஜுன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவனை நீங்க இப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணுமா? இங்க பாருங்க மிஸ்டர் கருணா, நீங்க எல்லாரும் அந்த வீடியோவை கண்ணால பார்த்த பிறகு கூட இப்படி பேசுறீங்க. அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். இது சீரியஸான கேஸ், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பேரு எந்த தப்புமே செய்யல. தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க. ருத்ரா, கர்ணா, நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லுங்க. நம்ம அர்ஜுன் எந்த தப்பு பண்ணலன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. சித்தப்பா, உங்களுக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லை. நீங்களாவது அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், இதுக்கு வேற வழி இருக்கா? எங்க அமிர்தா கண்முழிச்சு பாக்குற வரைக்கும் அரெஸ்ட் பண்றதை தள்ளி போடலாம்ல, ப்ளீஸ். இங்க பாருங்க, இந்த விஷயத்துல எதுவுமே என் கையில இல்ல. இப்ப நாங்க இருக்கிற சூழ்நிலையில இவர் அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனையாயிடும். கோர்ட்ல என்ன டிசைட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அது வரைக்கும் we are helpless. அமிர்தா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிறேன். வாங்க. மொத்தத்துல அந்த அமிர்தாவால என் பேரன் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே போயிடுச்சு. சித்து பொணமா வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா என் அர்ஜுனுக்கு யமனாலே வந்து வாச்சிருக்கா. படுபாவி. என்ன மயூரி, ஏன் இந்த அளவுக்கு பயந்து போயிருக்க? இல்ல ஹர்ஷா, அர்ஜுன் ஒருவேளை ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகும்? நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும்ல. நான் ஏன் இதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன்னு தெரியல. கொஞ்சம் அமைதியா இரு மயூரி, இவ்வளவு பயப்படாத. இல்ல ஹர்ஷா, அந்த அமிர்தா செத்துருவான்ற சந்தோஷத்துல நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை. அர்ஜுன் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் ஏன் நிலைமை என்ன? நான் இல்ல, அதாவது ஒரு நல்ல நண்பனா உனக்கு நான் இல்லையா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அண்ணா,
நீ ஒன்றும் பயப்படாத மயூரி. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாம நாம பாத்துக்கலாம். அப்படின்னா அர்ஜுன் உண்மையிலேயே அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானா? அப்படின்னா இப்போ போலீஸ் கிட்ட இருந்து அர்ஜுனை எப்படி காப்பாத்துறது ஹர்ஷா? போலீஸ்காரங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா அர்ஜுன் இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்பான்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அர்ஜுன் இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடையாது மயூரி. அதை எப்படி உறுதியா சொல்ற ஹர்ஷா? நான் சொல்லுவேன், ஏன்னா அர்ஜுன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் கூட தான் இருந்தா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அர்ஜுன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அமிர்தாவோட வெளியில போனான். அப்படி இருக்கும்போது உன் கூட எப்படி இருப்பான்? அதுக்கு வாய்ப்பே இல்ல மயூரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் அர்ஜுன் இங்க நின்று பேசிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு கார் அங்க பாஸ் ஆச்சு. அர்ஜுன் பயத்துல அந்த காரை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா. 2 பேரும் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போனோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த கார் இங்கே மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பிட்டேன். அர்ஜுன் ஏதோ ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு போனானா? அந்த காருக்குள்ள யார் இருந்தான்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? அது தெரியாது மயூரி. ஆனா தனக்கு வேண்டியவங்க யாரும் உள்ள இருக்காங்கன்னு அர்ஜுன் சொன்னா. அப்படியா? அப்படின்னா அந்த காருக்குள்ள இருந்தது அமிர்தாவா ஏன் இருக்கக்கூடாது? இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா அர்ஜுனுக்கு ரொம்ப வேண்டியவனா அது அமிர்தாவா தான் இருக்கணும். மொத்தத்துல காரை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அர்ஜுன் முகம் கலவரமா இருந்துச்சு. தனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தான். அப்படின்னா அமிர்தா மேல அந்த அளவுக்கு அக்கறை இருக்கவன் எதுக்காக கோபத்துல அவளை கத்தியால குத்தணும்? வேற எதுக்கு? என்னோட லைனை கிளியர் பண்ணதான். இன்ஸ்பெக்டர், நான் கொலை பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. யாரோ உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, என் மனைவியை கொண்ட அளவுக்கு நான் கீழ்த்தனமானவன் கிடையாது. நான் உடனே அமிர்தாவை பார்த்தாகணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. வாய முடியா? கண்ணு முன்னாடி ஆதாரத்தை வச்சுக்கிட்டு கொலைகாரனை அப்படியே விடுறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? வர்ற கிரிமினல்ஸ் எல்லாருமே இப்படியே சொல்றீங்க, தப்பன்லன்னு. உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களால டியூட்டி பார்க்க முடியாது. ஏன்பா, காதலிச்ச பொண்ணு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல ஒருத்தன் கொலை பண்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை காதலிச்சிட்டாங்கிறதுக்காக அவனே தற்கொலை பண்ணிக்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியை கொலை பண்ற அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கியே. ஏயா, வேற ஏதாவது சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டியா என்ன? ஷட் அப் இன்ஸ்பெக்டர். யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் அமிர்தாவுக்கும் உள்ள உறவை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு என்னோட அமிர்தா யாரு, எனக்கு அவங்க எவ்வளவு முக்கியம், எங்க காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு உங்க யாருக்கும் தெரியாது. நீங்க யார் சார்? நீங்க யார் சார் எங்க உறவை பத்தி பேசுறதுக்கு? அர்ஜுன் அமிர்தாவது எனக்குமே அழியாத காதல் காவியம். இப்படி 1000 தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வாழக்கூடிய சக்தி என் காதலுக்கு இருக்கு. மைண்ட் யூ டங் இன்ஸ்பெக்டர். ஓஹோ, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், சலீம், அனார்கலி எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு இந்த கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்க? உன் காதலை பத்தி ரொம்ப ஓவரா தான் பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இங்க பாரு, உன் காதலோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாரு. சொல்லியா, இதான் நீ உன் காதலுக்கு கொடுக்குற மரியாதையா? பெருசா பேச வந்துட்டான். இவரோடது பெரிய காதல் காவியம். கான்ஸ்டபிள். எஸ் சார். கேஸை ஃபைல் பண்ணுங்க. ஓகே சார். அமிர்தாவோட அட்டெண்டர்ஸ் யாராவது இருக்கீங்களா? அவங்க கண்ணை திறந்துட்டாங்க. அப்படின்னா நாங்க இப்போ அமிர்தாவை பார்க்கலாமா? போய் பாருங்க. ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க. சரி. பொழைச்சுக்கிட்டாளா? அங்க என்ன நடந்துச்சு? அர்ஜுன் உண்மையிலேயே கத்தியால என்ன குத்திட்டாரா? என் மேல உயிரைய வச்சிருக்கிற என் அர்ஜுன் என் உயிரை எடுக்கிறதுக்கு முயற்சிப்பாரா? இல்ல, என் மனசு இதை நம்ப மாட்டேங்குது. வாய்ப்பே கிடையாது. அங்க வேற என்னமோ நடந்திருக்கு. அங்க வேற யாரோ தான் வந்திருக்கணும். அர்ஜுனா இருக்க முடியாது. அமிர்தா, எப்படிமா இருக்க? அமிர்தா, எப்படிமா இருக்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க?
இதெல்லாம் எப்படி நடந்தது? தெரியல பாட்டி. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே புரியல. எல்லாமே ஏதோ கனவு மாதிரி இருக்கு. ச்சே, நம்ம அர்ஜுன் இப்படி பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆமா அமிர்தா, அர்ஜுன் எங்க வீட்டு பையன்னு சொல்றதுக்கு நாங்க அசிங்கப்படுற மாதிரி பண்ணிட்டான். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு அமிர்தா. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு எதுவும் ஆகல. இல்ல மாமா, அர்ஜுன் இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் என் மனசு சொல்லுது. அப்படின்னா அந்த வீடியோல இருக்கிறது பொய்யா? இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, அவன் எவ்வளவு கீழ்த்தனமான காரியத்தை பண்ணிருக்கான். அத்தை, தயவு செஞ்சு அர்ஜுனை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. உன் மனசு 1000 சொல்லலாம் அமிர்தா. ஆனா அர்ஜுன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கான்னு பலமான ஆதாரம் இருக்க. யாரோ அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அர்ஜுன் எங்க? நான் உடனே அவரை பார்த்தாகணும். அவன் செஞ்ச இந்த நல்ல காரியத்துக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்ல, அப்படி நடக்க கூடாது. இதுல அர்ஜுனோட தப்பு எதுவும் இல்ல. எப்படியாவது அவர் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருங்க. உங்களால முடியலன்னா நானே போய் கூட்டிட்டு வரேன். அமிர்தா, அமிர்தா, உனக்கு என்ன ஆச்சு? அமிர்தா, டாக்டர், டாக்டர், என்ன ஆச்சுமா? தைரியமா இருமா, கொஞ்சம் தைரியமா இருமா. பேஷண்ட்டுக்கு என்னாச்சு? பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றது? இல்ல டாக்டர், நான் இப்பவே என் அர்ஜுனை பார்த்தாகணும். தயவு செஞ்சு என்ன அனுப்பி வைங்க. என்னம்மா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? இப்ப நீங்க இருக்கிற கண்டிஷன்ல பெட்டை விட்டு நீங்க 2 நாள் எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், புரிஞ்சுதா? இத பாரு மயூரி, இதுல பயப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. அர்ஜுன் நிச்சயமா தப்பே பண்ணல. அர்ஜுன் இந்த விஷயத்துல காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? ஹர்ஷா, நீ உண்மையா தான் சொல்றியா? ஆமா மயூரி, அவ்வளவு ஈஸியா அர்ஜுனுக்கு தண்டனை கிடைக்க நான் விட மாட்டேன். இந்த கேஸ்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வர 1008 வழி இருக்கு. ஆனா அந்த வழியெல்லாம் என்னன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். எந்தெந்த நேரத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா முதல்ல நாம எடுத்துக்கணும். ஆனா ஒரு விஷயம் மயூரி, என்ன? இதெல்லாம் உடனே நடக்க போறது இல்ல. இதுக்கெல்லாம் நிறைய நேரம், பணம் நிறைய செலவாகும். உனக்கு பரவாயில்லையா மயூரி? ஐயோ, பணத்தை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாத ஹர்ஷா. எங்க அப்பா அம்மா கிட்ட அளவுக்கு அதிகமாவே பணம் இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த பிரச்சனையில இருந்து அர்ஜுனை நான் காப்பாத்தியே ஆகணும். அவனை ஜெயில இருந்து நான் எப்படியாவது வெளியில எடுக்கணும். அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீ பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் ஹர்ஷா. ப்ளீஸ், ஏன் அர்ஜுனை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திரு ப்ளீஸ். நிச்சயமா மயூரி, நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டல, இது போதும். தப்பு செய்யாதவங்க தண்டனை அனுபவிக்கிறத நானும் விரும்ப மாட்டேன். இந்த ப்ராப்ளத்துல இருந்து அர்ஜுனை நான் காப்பாத்துறேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். தேங்க்ஸ் ஹர்ஷா. எனக்காக நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற? ஹே மயூரி, ஃப்ரெண்ட்ஷிப்ல எதுக்கு இந்த சாரி தேங்க்ஸ் எல்லாம்? இங்க பார், உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரச்சனையில இருக்கும்போது உதவி செய்யறது என்னோட கடமை. சேர் அப். தேங்க் யூ ஹர்ஷா.
இது பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் இப்பவும் சொல்றேன் கேளுங்க. அமிர்தாவை என் வாழ்க்கையோட தேவதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் அவங்களை அப்படிதான் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு அவங்களுக்கும் நடுவுல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதெல்லாம் சூரியன் பட்ட பனி மாதிரி கரைஞ்சு போயிடும். எதையுமே பெருசாக நான் விட்டதே கிடையாது. கனவுல கூட அவங்களை வேதனைப்படுத்ததுன்னா அவங்கள கொல்ல முயற்சி பண்ணுவேனா? இந்த மாதிரி நாடகங்களும் நடிப்பும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் புதுசு இல்லை தம்பி. தான் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்காக கிரிமினல்ஸ் எவ்வளவு தூரம் வேணாலும் கீழே இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சாட்சி ஆதாரத்தோட நல்லா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் வாளை சுருட்டிக்கிட்டு ஓரமா உட்காந்துருவாங்க. சும்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என் டைம் தான் வேஸ்ட் ஆகுது. பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் நடிக்கவும் இல்ல, எந்த நாடகமும் ஆடல. என் காதல் உண்மையானது. அமிர்தோட காலில் முள்ள கூட குத்த விடாது நானு அவங்களை எப்படி கத்தியால குத்துவேன் நினைச்சு பாருங்க சார். ஓஹோ, என் வேஷத்துல வேற யாரும் இந்த வேலையை பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். நான் தப்பு பண்ணல. நான் கெஞ்சி கேட்கிறேன் இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க. போதும் போதும், உன் புலம்பலையெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் வேலையை முடிச்ச மாதிரி தான். யாரு தப்பு பண்ணாங்க, யாரு குற்றவாளிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு. மூர்த்தி சார், ஒரு டீ சொல்லுப்பா. ஓகே சார். இது பாருங்க, உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியும் இதுல அர்ஜுனோட தப்பு கண்டிப்பா இல்ல. இந்த விஷயத்துல வேற யாரோ சதி பண்ணிருக்காங்கன்னு தோணுது. தயவு செஞ்சு இதுல இருந்து அர்ஜுன காப்பாத்துங்க. அமிர்தா, உன்னோட நல்ல மனசு உன்னை இப்படி எல்லாம் பேச வைக்குதா? ஆமாமா, கண்ணால நாங்க பார்த்த ஆதாரத்தை எப்படி பொய்ன்னு சொல்றது? நீயே சொல்லு. இல்ல மாமா, இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் சாகணும்னு உண்மையிலேயே அர்ஜுன் நினைச்சிருந்தா அவர் எதுக்காக என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்? ஆமாமா, இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பாட்டி, அர்ஜுன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுன் அங்க இருக்கிறது சரியில்லை. பிளீஸ் மாமா, அவர் அங்க இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீ சொல்றத கேட்கும்போது எனக்கும் சரின்னு படுது. அவனே உன்னை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான்னா அவனுக்கு உன்னை சாகடிக்கிற எண்ணம் இல்லைன்னு நல்லா புரியுது. ஆனா அந்த வீடியோல அவன் உன்னை கத்தியால குத்துறத நாங்களே பார்த்தோமேமா, அதுக்கு என்ன சொல்ல போற? ஐயோ சின்ன மாமா, அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாமே. முதல்ல நீங்க அர்ஜுன வெளியில கூட்டிட்டு வாங்க. அமிர்தா, சரி சரி, நான் உடனே லாயர் கிட்ட பேசி அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. சரி, நம்ம கிளம்பலாமா? நம்ம எல்லாரும் இங்கே இருந்தா அமிர்தாக்கு டிஸ்டர்ப் ஆகும். இல்ல சித்தப்பா, அமிர்தாவுக்கு துணையா யாராவது இங்க இருக்கணும். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, நான் இங்க இருக்கேன். ஆமா, கர்ணா இங்கே இருக்கட்டும். அத்தை வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் சாப்பாடு பேக் பண்ணி அனுப்புறேன், சரியா? அமிர்தா, ஜாகிரதையா இருமா. வாங்க, நான் வாசல் வரைக்கும் வரேன். அமிர்தா ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன அமிர்தா, எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர். இதோ பாருங்க, உங்க உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வீணாயிருக்கு. அதனால நீங்க வீக்கா இருக்கீங்க. உங்களுக்கு ரத்தம் கொடுக்கறது அவசியமா இருக்கும். உங்களோட குரூப் ஓ பாசிட்டிவ் தானே? என்ன யோசிக்கிறீங்க? ருத்ரா தான் உங்களது ஓ பாசிட்டிவ்னு சொன்னாரு. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேணா இப்ப கூட பிளட் ஏத்திடலாம். ஆனா உங்க உடம்பு இப்ப ரத்தத்தை ஏத்துக்கிற நிலைமையில இல்லை. அதனால சாயந்தரம் வரைக்கும் உங்களை அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ரத்தத்தை ஏத்தலாம்னு இருக்கோம்.
அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, சரியா? ரத்தமா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என்னோட உடம்புக்குள்ள மனுஷங்களோட ரத்தமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை.